யார் கண்பட்டதோ என்ன தலைவிதியோ ஆர்சிபியின் கோப்பை கனவு நடப்பு தொடர் வரை நிறைவேறாமல் கனவாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சாலா கப் நம்தே என்ற மந்திர சொல்லோடு 16 சீசன்களாக இருந்து வந்த ஆர்சிபியின் லட்சியம் இந்த முறையும் சின்னா பின்னமாகி போனதுதான் சோகத்திலும் சோகம். நடப்பு சீசன் உட்பட இதுவரையிலான 17 சீசன்களில் ஆர்சிபி 9 முறை பிளே ஆஃபில் நுழைந்திருக்கிறது. அதில் 2009, 2011, 2016 ஆகிய 3 ஆண்டுகளில் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்து வெற்றி வாய்ப்பை தவறவிட்டு ரன்னர்ஸ் அப்பாக திரும்பியுள்ளது. அந்த வகையில்தான் இந்த ஆண்டாவது சாலா கப் நம்தாக வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஆர்சிபி ரசிகர்களிடையே நிலவியது. நடப்பு தொடரை பொறுத்தவரை பஞ்சாபிற்கு எதிரான தனது 2வது லீக் ஆட்டத்தில் பெற்ற முதல் வெற்றியை தொடர்ந்து 6 தொடர் தோல்விகள் மூலம் கிட்டத்தட்ட தொடரில் இருந்தே வெளியேறிவிட்டதாக ஆர்சிபி எண்ணப்பட்டது. சமூக வலைதளங்களில் எழுந்த கடுமையான விமர்சனம், தொடர் தோல்விகளால் ஏற்பட்ட நெருக்கடி, கதை முடிந்ததாக எழுந்த கிண்டல்கள் என தனக்கு எதிரான அத்தனை அவமானங்களுக்கும் தனது 6 தொடர் வெற்றிகளால் பதிலடி தந்தது ஆர்சிபி. இதனால் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடமான 10வது இடத்தில் இருந்து வந்த ஆர்சிபி கொஞ்சம் கொஞ்சமாக 4வது இடத்திற்கு முன்னேறி பிளே ஆஃபிற்குள் நுழைந்தது. இந்த நிலையில்தான் சிஎஸ்கேவிற்கு எதிரான கடைசி லீக் மேட்சில் அதிரடியாக வென்று பிளே ஆஃபிற்குள் நுழைந்த ஆர்சிபி ராஜஸ்தானுக்கு எதிரான நேற்றைய எலிமினேட்டர் சுற்றில் தொடர்ந்து முன்னேற முடியாமல் கோப்பையை தவறவிட்ட ஏமாற்றத்தோடு தொடரில் இருந்து வெளியேறியிருக்கிறது. ஆர்சிபி என்ற மொத்த அணியும் கோலி என்ற ஒற்றை நபரை மட்டும் வெற்றிக்காக சார்ந்திருந்ததே அதன் தோல்வியின் காரணங்களுள் ஒன்றாக ஆரம்பம் முதலே பார்க்கப்படுகிறது. தவிர எலிமினேட்டர் போன்ற முக்கியமான சுற்றில் 172 என்ற மிக குறைவான ஸ்கோரை ஆர்சிபி எடுத்ததும் தோல்விக்கு முக்கிய காரணமாக முன்வைக்கப்படுகிறது. ஆர்சிபி மேல் வைக்கப்படும் மற்றொரு விமர்சனம் அதன் ஆட்டிடியூட். தொடர் வெற்றிகளால் சத்தமில்லாமல் இறுதிச் சுற்றுக்குள் நுழையும் அணிகள், பிரம்மாண்டமான ஸ்கோர்களை சேர்த்து வரலாறு படைக்கும் அணிகளுக்கு மத்தியில் ஒரே ஒரு சிக்ஸர் விளாசிவிட்டாலோ அல்லது ஒரு விக்கெட்டை வீழ்த்திவிட்டாலோ கூட ஏதோ கோப்பையை வென்றுவிட்டதைப் போல ஆர்சிபி வீரர்கள் செய்யும் அட்டகாசம் பலரின் பொறுமையை சோதித்தது. ஆர்சிபி பிளே ஆஃபில் நுழைய காரணமாக அமைந்த சிஎஸ்கேவிற்கு எதிரான போட்டியில் ஆர்சிபி வீரர்களின் ஓவர் கொண்டாட்டம் பேசு பொருளானது குறிப்பிடத்தக்கது. ஆக கோப்பை எனும் முக்கிய இலக்கை அடைவதற்கு முன்பான தங்களது ஆட்டிடியூடை ஆர்சிபி வீரர்கள் குறைத்து அணியின் பலவீனங்களை பலப்படுத்திக் கொண்டால் அடுத்த ஆண்டு கப்பு நம்தாக வாய்ப்பாக அமையலாம். இல்லை என்றால் ஆர்சிபியின் வெற்றி முழக்கம் கடைசி வரை வெற்று முழக்கங்களாகவே அடங்கி போகும் என்பதே ரசிகர்களின் கருத்தாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.